அனைவருக்கும் வணக்கம். பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கு குருவாக விளங்கியவர் கலைவாணர் கிருஷ்ணன் அவர்கள். சினிமா துறையிலும் வயதிலும் எம்ஜிஆர் அவர்களை விட மூத்தவர் கலைவாணர் கிருஷ்ணன் அவர்கள். ஆரம்ப காலங்களில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நாடகங்களில் நடித்து வந்தார். அந்த நேரத்தில் கலைவாணர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு பல வகையில் உதவி செய்தார். சினிமா வாய்ப்பு எம்ஜிஆர் அவர்களுக்கு கிடைக்கவும் கலைவாணர் அவர்கள் சிபாரிசு செய்துள்ளார். மேலும் கலைவாணர் கிருஷ்ணன் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருந்துள்ளார். கலைவாணர் கிருஷ்ணன் அவர்கள் ஒரு கொடை வள்ளலாவார். கலைவாணர் கிருஷ்ணன் அவர்களை பார்த்துதான் எனக்கு கொடுக்கும் எண்ணமே வந்தது என்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பல முறை கூறியுள்ளார். கலைவாணர் கிருஷ்ணன் அவர்களின் கருணை உள்ளமும் இலகிய மனமும் நகைச்சுவை உணர்வும் அனைவரும் அறிந்ததுதான். ஒரு முறை நிறைமாத கர்ப்பிணி பெண் ஒருவர் கலைவாணர் கிருஷ்ணன் அவர்களிடம் தன் வறுமையை கூறி உதவி கேட்டு வந்தார். அவர் மீது விரட்டப்பட்ட கலைவாணர் அவர்களும் அந்த பெண்ணிற்கு 100 ரூபாய் கொடுத்தார். அந்த காலத்தில் 100 ரூபாய் என்பது பெரிய தொகையாகும். அதை வாங்கி கொண்ட அந்த பெண்ணும் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு சிறிது தூரம் சென்றார். சிறிது தூரம் சென்ற அந்த பெண்ணை கலைவாணர் கிருஷ்ணன் அவர்கள் மீண்டும் திரும்ப அழைத்தார். திரும்ப வந்த அந்த பெண்ணிடம் மீண்டும் ஒரு 100 ரூபாயை கொடுத்தார் கலைவாணர் அவர்கள். அதை வாங்கி கொண்ட அந்த பெண், இவர் ஏற்கனவே நமக்கு பணம் கொடுத்து விட்டார், மீண்டும் எதற்காக இவர் நமக்கு பணம் கொடுக்கிறார் என்று புரியாமல் விழித்துள்ளார். அப்போது கலைவாணர் கிருஷ்ணன் அவர்கள் தனக்கே உரிய நகைச்சுவை உணர்வோடு சிரித்தபடியே, நான் உனக்கு முதலில் கொடுத்த 100 ரூபாய் உன் மீது இறக்கப்பட்டு உனக்கு கொடுத்தேன். ஆனால் இப்போது கொடுத்த 100 ரூபாய் உன்னுடைய நடிப்பு திறமைக்கு பரிசாக கொடுத்தேன். தயவு செய்து உன் வயிற்றில் கட்டியிருக்கும் துணியை மட்டும் எடுத்து விடமா என்று கூறினார். தன்னை ஏமாற்றி பணம் வாங்கிய பெண்ணிடம் கூட கோபப்படாமல் தனக்கே உரிய நகைச்சுவை உணர்வோடு அந்த பெண்ணின் தவறை சுட்டிக்காட்டியவர் கலைவாணர் கிருஷ்ணன் அவர்கள். கலைவாணர் கிருஷ்ணன் அவர்களை தன் குருவாக கருதிய மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கையிலும் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த போது ஒரு கர்ப்பிணி பெண் அவரிடம் உதவி கேட்டு வந்துள்ளார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் அந்த பெண் கேட்ட உதவியை செய்துள்ளார். அதை பெற்றுக்கொண்ட அந்த பெண் திரும்பி செல்லும் போது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் உதவியாளர்கள் அந்த பெண் நடிப்பதை கண்டுபிடித்து விட்டார்கள். ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த பெண்ணை மன்னித்து அனுப்பிவிட்டார். அந்த பெண் சென்ற பிறகு எம்ஜிஆர் அவர்கள் தன் உதவியாளர்களிடம் கலைவாணர் அவர்களுக்கு நடந்த இந்த சம்பவத்தை பற்றி கூறி சிரித்தாராம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில் சிறிய வேடங்களில் நடித்து வந்த காலத்தில் மாயா மச்சீந்திரா என்ற திரைப்படத்தில் நடிப்பதற்காக கலைவாணர் கிருஷ்ணன் அவர்களும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் கொல்கத்தாவிற்கு சென்றார்கள். படப்பிடிப்பின் ஓய்வு நேரத்தின் போது அந்த படக்குழுவினர் கொல்கத்தாவை சுற்றி பார்க்க சென்றுள்ளார்கள். அப்போது அவர்கள் சென்ற வழியில் ஒரு தண்ணீர் நீர் ஓடை வந்துள்ளது. படக்குழுவினர் அனைவரும் அந்த ஓடையில் இறங்கி அதை கடந்து சென்றார்கள். ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தனக்கே உரிய இளமை துடிப்போடு 6 அடி அகலம் கொண்ட அந்த ஓடையை ஒரே தாண்டாக தாவி குதித்து தாண்டி விட்டார். அப்போது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் காலில் இருந்த ஒரு செருப்பு அறுந்து விட்டது. உடனே எம்ஜிஆர் அவர்கள் கலைவாணர் அவரிடம், அண்ணே வாங்க போய் புது செருப்பு வாங்கிக்கிட்டு வரலாம் என்றார். அதற்கு கலைவாணர் கிருஷ்ணன் அவர்கள், இன்றைக்கு வேண்டாம், இன்றைக்கு நேரம் ஆகிவிட்டது, நாளைக்கு செல்லலாம் என்று கூறி எம்ஜிஆர் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்துவிட்டார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மறுநாள் மீண்டும் கலைவாணர் கிருஷ்ணன் அவர்களிடம்
புது செருப்பு வாங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அப்போது கலைவாணர் கிருஷ்ணன் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் கைகளில் ஒரு பார்சலை கொடுத்துள்ளார். அதை ஆவலோடு வாங்கி பிரித்து பார்த்தார் மக்கள் திலகம் அவர்கள். ஆனால் அந்த பார்சலில் எம்ஜிஆர் அவர்களின் பழைய செருப்பு இருந்துள்ளது. உடனே எம்ஜிஆர் அவர்கள் கலைவாணரிடம், என்னன்னே, நான் புது செருப்பு வாங்கலாம் என்று சொன்னால் நீங்கள் பழைய செருப்பையே கொடுத்துள்ளீர்களே என்றாராம். அப்போது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை தீர்க்கமாக பார்த்த கலைவாணர் அவர்கள், உன்னையும் உன் அண்ணன் சக்கரபாணியையும் உன் அம்மா நாடகத்தில் நடிக்க அனுப்பியது பணம் சம்பாதிப்பதற்காகத்தான். இந்த பழைய செருப்பு நன்றாகத்தான் உள்ளது, இதை நான் தைத்து விட்டேன் என்று கூறியுள்ளார். கலைவாணர் கிருஷ்ணன் அவர்கள் தன் மீது கொண்டிருந்த அன்பையும் அக்கறையும் கண்ட எம்ஜிஆர் அவர்கள் நெகிழ்ந்து போய்விட்டார். அன்று முதல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் எந்த பொருளையும் முழுவதுமாக பயன்படுத்த வேண்டும், எளிமையாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்துள்ளார். அதற்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை கூறலாம். 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த மக்கள் தெய்வம் எம்ஜிஆர் அவர்களின் ராமாபுரம் தோட்டம் வீட்டிற்கு அவர் இறக்கும் வரை கடைசி வரையிலும் குடிநீர் குழாய் இணைப்பே கிடையாதாம். ராமாபுரம் தோட்டத்தில் இருந்த கிணற்றில் இருந்த தண்ணீரை எடுத்துதான் பயன்படுத்தினார்களாம். பலருக்கும் அள்ளி கொடுத்து வாழ்ந்த வள்ளல் கலைவாணர் கிருஷ்ணன் அவர்கள் அவருடைய கடைசி காலத்தில் வறுமையில் வாடினார். அவர் உடல் நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தார். அப்போது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கலைவாணர் கிருஷ்ணன் அவர்களுக்கு நிறைய உதவிகளை செய்தார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கிருஷ்ணன் அவர்கள் உடல் நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்த போது அவரை பார்க்க மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அப்போது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கிருஷ்ணன் அவர்கள் தூங்கும் போது அவருடைய தலையணைக்கு அடியில் பண கட்டுகளை வைத்துவிட்டு வருவார். கலைவாணர் கிருஷ்ணன் அவர்கள் யாரிடமும் எந்த உதவியும் கேட்க மாட்டார். அதனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கலைவாணர் அவர்களுக்கு கேட்காமலேயே நிறைய உதவிகளை செய்தார். கலைவாணர் கிருஷ்ணன் அவர்கள் மறைந்த பிறகு நாகர்கோயிலில் இருந்த அவருடைய வீடு ஏலத்திற்கு வந்துள்ளது. அப்போது அதை மீட்டு கலைவாணர் அவர்களின் குடும்பத்திற்கே கொடுத்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். மேலும் கலைவாணர் கிருஷ்ணன் அவர்களின் பிள்ளைகளை எம்ஜிஆர் அவர்கள் படிக்க வைத்தார். கலைவாணர் கிருஷ்ணன் அவர்களின் மகளின் திருமணத்தை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய சொந்த செலவிலேயே செய்து வைத்தார். நடிகர்களை கூத்தாடிகள் என்று சமூகம் கேலி செய்த அந்த காலத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களால் நடிகர்களுக்கு அந்தஸ்தும் கௌரவமும் கிடைத்தது. 1965ஆம் ஆண்டில் இந்தியாவின் பிரதமராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் அந்தமானில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் பணத்தோட்டம் எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தை திறந்து வைத்தார். இதன் மூலம் சினிமா நடிகர் ஒருவரின் ரசிகர் மன்றத்தை அந்த நாட்டின் பிரதம மந்திரியே திறந்து வைத்த பெருமை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டுமே உண்டு.